அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுக்கு திருக்கல்யாணம் தினத்தன்று இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சகல செல்வமும் நம்ம வீட்டில் இருக்கும். வற்றாத செல்வம் எப்போதுமே இருக்கும். முருகன் நம் இல்லத்திற்கு ஓடி வருவார். அற்புதமான இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. என்ன தீபம் நம்ம ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். திருக்கல்யாணம் பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே கொண்டாடுகின்ற நேரம். அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய கோவிலில் காலையிலே திருக்கல்யாணம் முடியுது. நிறைய கோயிலில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பண்ணுறாங்க. ஸோ நம்ம பொதுவான நேரம் பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே எடுத்துக்கலாம். நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு சந்தன குங்குமம்லாம் பொட்டு வைத்து மல்லிகைப்பூ செவர்லி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வெற்றிலை ஒரு 6 வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நாள் செவ்வாய்க்கிழமையும் இருக்கிறதுனால சொந்த வீடு வேணும் வழிபாடு செய்பவர்கள் இந்த நாளன்று வழிபாடு செய்து பாருங்கள். முருகப்பெருமான் அருளோடு நிச்சயமாக சொந்த வீடு அமையும். திருமணம் நடக்க வேண்டும், நல்ல ஒரு வரன் அமைய வேண்டும், அப்படி இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையும். அடுத்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் அதில் நல்லா இருக்கணும், வருமானம் பத்த மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த தீபம் ஏற்றும்போது வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், அனைத்துலேயுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும் இந்த தீபம் என்ன எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா இதற்கு 6 வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலை எடுத்து சட்கோண கோலம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 6 வெற்றிலை வட்டமாக வச்சுருங்க. அல்லது நேராக வைக்கலாம். ஒவ்வொரு வெற்றிலையும் 6 வெற்றிலையும் நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு அதில் சந்தன குங்குமம் போட்டு நடுவில் வச்சுருங்க. எல்லா வெற்றிலையும் நீங்கள் சந்தன குங்குமம் போட்டு வச்சிடணும். அந்த சந்தன குங்குமம் பொட்டுக்கு மேலே கொஞ்சோண்டி பூ வச்சுக்கோங்க. அதாவது செவ்வரளி பூக்கள் வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதிலே பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதாவது சந்தன குங்குமம் வச்சுருப்பீங்களே அந்த பக்கத்துலேயே ஒரு அகல் விளக்கு வச்சு அகல் விளக்குலேயே சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. வைத்து இந்த 6 வெற்றிலையும் சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு அவ்வளோ சகலமும் கிடைக்கும். நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. அந்த தீபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்கண்டு போட்டு ஏற்றுங்க. ஒவ்வொரு கல்கண்டு போட்டு 6 கல்கண்டு மொத்தம் இருக்கணும். 6 கல்கண்டு போட்டு உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தது அப்படின்னா குங்குமப்பூ போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் 6 கல்கண்டு மட்டும் நீங்கள் போட்டு வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றி பாருங்கள். வருமானம் அதிகரிக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நல்ல ஒரு வரன் அமையும். அடுத்து சொந்த வீடு நிச்சயமாக அமையும். சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள் கட்டாயமாக வழிபாடு செய்து பாருங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அந்த வெற்றிலை சுற்றி, அதாவது நீங்கள் அந்த தாம்பூலத்தட்டில் 6 வெற்றிலையோ அல்லது நீங்கள் வரிசையாக நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அதை சுற்றி நீங்கள் பூக்கள் செவ்வரளி பூக்களால் நல்லா டெக்கரேஷன் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றுவது இன்னமும் நமக்கு நன்மைகள் கொடுக்கும். நீங்கள் தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் முடிந்தது வச்சுருங்க. இல்லைன்னா பாலில் சர்க்கரை போட்டு வச்சுருங்க. இல்லை மாதுளம்பழம் நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுதோ அந்த நெய்வேத்தியம் திருப்தியாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இல்லை திருக்கல்யாணம் நான் கல்யாண சாப்பாடு மாதிரி படையல் போடலாமான்னா தாராளமாக போடலாம். மாலை 6 மணிக்கு மேலே தாராளமாக போட்டு வழிபாடு நம்ம செய்து கொள்ளலாம். ஸோ இப்போ நீங்கள் வழிபாடும் செய்துட்டீங்க. இப்போ மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓம் சரவணபவாய நமக்கு சொல்லலாம். இல்லை திருக்கல்யாணத்திற்காக ஒரு மந்திரம் இருக்குது. நான் போன பதிவில் நான் கொடுத்துருக்குறேன். திருக்கல்யாணம் அன்று சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படிங்கிற அந்த பதிவு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லோகம் அதில் இருக்கும். வேணுங்கிறவங்க அந்த ஸ்லோகம் சொல்லிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓம் சரவணபவாய நமக்கு சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு நீங்கள் வள்ளி தெய்வானைத்தாயி பிறகு முருகர் 3 வெற்றி நீங்கள் சேர்ந்து வழிபாடு செய்யணும். இந்த படம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. இல்லை எங்கிட்ட வள்ளி தெய்வான படம் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இருக்கிற படத்தை வைத்து முருகனை நினைத்து வழிபாடு செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்குமே கிடைக்கும். நம்மளுடைய இல்லத்திற்கு ஓடி வருவார். முருகனை நம்ம நினைத்து உருகி உருகி வழிபாடு செய்ய செய்ய அவரும் உருகுவார் நம்மளுடைய பக்திக்கு. நம்ம பாடல்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா வேல்மாறல் திருப்புகழில் ஏதேனும் ஒரு பாடல் அல்லது நம்ம சஷ்டி கவசம் ஓம் சரவணபவாய நமக்கு அந்த மந்திரம். ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம எளிமையாக வைத்து வழிபாடு செய்வது அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். இந்த வெற்றிலை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த வெற்றிலை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துலையோ அல்லது பூஜை அறை குப்பைகளுடன் நம்ம சேர்த்து பூக்களோடு சேர்த்து நம்ம போற்றலாம். இப்போ திருக்கல்யாணம் நிறைய டவுட்டுகள் இருக்குது. அதையும் நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன்.
அதாவது வந்து பீரியட்ஸ் ஆகிட்டோம், நாங்கள் விரதம் இருந்தோம், திருக்கல்யாணம் அன்று மாதவிடாய் ஆயிடுச்சு. நான் வந்து சாப்பாடு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பழங்கள் மட்டும் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள சமைக்க சொல்லி நம்ம வந்து சுவாமிக்கு வந்து படையல் சாப்பாடு போடலாம். அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்குது, வீட்டில் வந்து மற்றவங்க பீரியட்ஸ் ஆனாலும் நம்ம வந்து பூஜை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. பீரியட்ஸாக இருக்கிறவங்க மட்டும் தான் பூஜை பண்ணக்கூடாது. மற்றவர்கள் தாராளமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பூஜை பண்ணலாம். இப்போ பீரியட்ஸாக இருக்கிறீங்க, நான் விரதம் இருக்கிறேன், எனக்கு 7 நாள் பீரியட்ஸ் ஆகிடுச்சு, நான் வந்து நிறைவு செய்யலாமான்னா தாராளமாக நிறைவு செய்யலாம். நீங்கள் விரத சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். திருக்கல்யாணம் என்று காலையோ மதியமோ மாலை 6 மணிக்கோ நீங்கள் தாராளமாக நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த வருடம் இந்த 7 நாட்கள் வழிபாடு செய்திருக்கீங்க இல்லையா, இந்த 7 நாட்கள் வழிபாடு செய்து உங்களுக்கு நல்ல பலன் கட்டாயமாக கிடைக்கும். உங்களை வந்து முருகர் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. நான் அடுத்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பதிவு நான் கொடுக்குறேன். அதாவது முருகன் வந்து நமக்கு இந்த 7 நாளில் என்ன மிராக்கள் பண்ணியிருப்பார். நீங்கள் விரதம் இருந்திருப்பீங்க இல்லையா, அதில் ஏதேனும் முருகர் உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் காட்டியிருப்பார். அதில் வந்து நான் சொல்கிறேன், ஒரு சில பாயிண்ட்டு சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த விரதத்திற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைச்சது சமந்தான். நான் அது வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு ஈவினிங்குள்ளே நான் தரேன். அந்த பதிவின் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிடும், ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடலாம் நம்மளுடைய விரதத்துக்கு வந்து எந்த அளவுக்கு மகிமை இருக்குது, சுவாமி நம்மளை ஏற்றுக்கொண்டாங்களா, அந்த விரதத்தை வந்து நமக்கு வந்து முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டாரா, நம்மளுடைய பக்தி வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது நம்ம ஓரளவு வந்து கணிச்சிடலாம். கட்டாயமாக கணிக்க முடியும். முருகர் வந்து உணரக்கூடிய அற்புதமான தெய்வம். ஓரளவு நம்ம வந்து முடியும். அடுத்து முருகன் கையில் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஒரு விரதமோ அல்லது பூஜையோ முருகனுக்காக பண்ணுறோம் அப்படின்னாலே அது 100% நமக்கு வந்து கட்டாயமாக வேலை பார்க்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கி அது வேலை பார்க்கல அப்படின்னா கூட ஒரு வாரம் கழிச்சோ அல்லது 10 நாட்கள் கழிச்சோ அல்லது 1 மாதமோ இந்த அடுத்த வருட சஷ்டி வரும் பார்த்திங்களா, அதற்குள்ளே நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடும். நம்பிக்கையுடன் இருங்க. முருகர் கட்டாயமாக எல்லோருடைய வீட்டுக்கு வருவார். யாரெல்லாம் சஷ்டி விரதமோ அல்லது சஷ்டி பூஜை பண்ணீங்களோ அவங்களுடைய எல்லார் வீட்டிற்கும் முருகன் வள்ளி தேவான கட்டாயமாக வருவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் கட்டாயமாக இருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே அந்த குடும்பம் ஒற்றுமையாக மாறும். பண வசதியும் இருக்கும். நல்ல ஒரு ஞானமும் இருக்கும். முருகர் பக்தர்களுக்கு நல்ல ஒரு ஞானம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா முருகன் வந்து ஞான வடிவமானவர், அறிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். அதனால தான் குழந்தைங்கள் படிப்பதற்காக நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது, முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது குழந்தைங்கள் வந்து நன்றாக படிப்பாங்க. ஸோ ஞானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். ஸோ நமக்கும் தான் ஞானம் வேணும். நமக்கும் எது சரி எது தவறுங்கிறது தெரியாது. எத்தனை வயது ஆனாலும் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஒரு சிலது பட்டு அனுபவிச்சா தான் நம்ம தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் அந்த ஞானம் நம்ம அதுவுமே பட்டு அணிவிக்காமே நமக்கு அந்த ஞானம் மூலமாக ஒரு சிலது நமக்கு புரிய வரும் இல்லையா, அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் முருகப்பெருமான். முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இனிமேல் முருகன் பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திருக்கல்யாணம் இன்றோட நிறைவாயிருச்சு. இதற்கப்புறமும் உங்களுக்கு ஏதேனும் முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் அடிக்கடி ஏதேனும் மந்திரங்களோ இல்லை ஏதேனும் ஒரு ஸ்டோரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அது தேவைப்படுது அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.